எல்லோருக்கும் காலை வணக்கம். காலையில் எங்கேயாவது டீ சாப்பிட போகிறீங்கன்னா வண்டி சாவி ஃபோனு இதெல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. டீ இப்போ சாப்பிட்ற இடத்துல போய் டேபிளில் சாவி வச்சுட்டு சாப்பிட்றது, ஃபோனை பவுச்சில் வச்சுட்டு போகிறது. ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் சாவியை நான் வச்சுட்டு வந்தேன், அதனால தான் சொல்கிறேன். அப்படி மறந்துடாமல் எங்கேயுமே எந்த ஒரு பொருளையும் போகிற இடத்துல கீழே வச்சு எடுத்திங்கன்னா அது என்றைக்கா மறந்துடும், கண்டிப்பாக அது மிஸ் ஆயிரும். சேஃப்டியாக எப்பயுமே கொண்டு போகிற பொருளை பாக்கெட் இல்லாத டிஷர்ட்டு போட்டு போகிறது, பாக்கெட் இல்லாமல் சட்டை போட்டு போகிறதுலாம் நான் செய்வேன். பாக்கெட் உள்ள சட்டை இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் வச்சுங்க, எல்லாத்தையும் சேஃப்டியாக வச்சுங்க. எங்கேயுமே கீழே வச்சு எடுக்கிறத பழக்கம் இருந்தால் அப்போ அவாய்ட் பண்ணுங்க, அது மிஸ் ஆயிரும். இப்படி தான் பாருங்கள். இப்போ ஹெட்ஃபோன் வச்சுருந்தேன், எங்கேயும் வச்சுருந்தில்ல, நீ திருடணும். கரெக்டாக எந்த ஒரு பொருளும் சேஃப்டியாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா தான் அந்த பொருள் சேஃப்டியாக இருக்கும். என்னடா இவனே சேஃப்டியாக வச்சுக்க மாட்டேறான், இவனே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் அந்த சேஃப்டி அதனால தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்படி தான் ஒரு நாள் தம்பி பையனை கூப்பிட்டு மீன் வாங்குறதுக்காக எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே திருப்போணம் பக்கம், எங்கள் ஊரில் காஞ்சிரங்களாம், அங்கேருந்து திருப்போணம் வர்றதுக்கு 5-6 கிலோமீட்டரு. அங்கே ஒருத்தர் கம்மா மீன் நல்லா விற்பார், வெட்டி கொடுப்பாரு. அவரை போய் வாங்குறதுக்காக போயிருந்தோம். நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் அவன்கிட்ட மீனை வெட்டி அவன் கையில் கொடுத்துருக்கேன். கொண்டு வாடான்னு பின்னாடி டியூடால் உட்காந்துருந்தேன். வர்றவில்லை, சும்மா இருக்க வேணாம். அங்கே பார்த்தோம், ஃப்ரெஷ்ஷாக வெள்ளரிக்காய் வச்சாங்க ஒரு அம்மா. அந்த போகிற வழியில் விற்பாங்க. வெள்ளரிக்காய் இருக்குடான்னு சொன்னேன், நிறுத்துறான்னு சொல்லி. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 8-9 மணி 10 மணி இருக்கும். சரி, வெள்ளரிக்காய் இருக்குடான்னு நிறுத்தினோம். நிறுத்திட்டு வெள்ளரிக்காய் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வீடு வந்தாச்சு. வீட்டில் வந்து எங்கடா மீன் எங்கடா அப்படின்னு பார்த்தா, திரும்பி பார்க்குறேன், மீனை காணோம். இப்போ எங்கேயோ மீனை வச்சுட்டோம்ப்பான்னு சொல்கிறேன். ஆஹா, இதை போய் வீட்டில் சொல்ல முடியுமா? அவ்வளோதான். ஆஹா, இவங்களுக்கு வேலையே இல்லைடா, அவங்களுக்கு இப்படியே தான்டா, மறந்துட்டு தான்டா வருவேன்னு சொல்லுவாங்கன்ட்டு உடனே திரும்ப ஏறுறான்னு சொல்லி திரும்ப வந்த இடத்துக்கே போனான். திரும்ப 5 கிலோமீட்டர் 2 வீலரில் போய் பார்த்தா, போகிற வழியில் அந்த வெள்ளரிக்காய் வாங்கின இடத்துல அவன் அப்படியே வச்சுருக்கேன். அதை வச்சு வெள்ளரிக்காய் வாங்குகிற இடத்துல மீனை வச்சுட்டு வெள்ளரிக்காய் வாங்கினவே மீனை மறந்துட்டேன். அதனால் எந்த ஒரு பொருளும் சேஃப்டியான பொருளாக இருக்கும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம ட்ராவலில் போகும்போது கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும், இறக்கவே கூடாது. அதனால் 2 வீலரில் வேறு எங்கேயாவது இந்த டேபிள் வச்சுட்டு போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கரெக்டாக சேஃப்டியாக எந்த ஒரு போனால் கவனம் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா அந்த பொருள் போன பொருள் கண்டிப்பாக வராது, ரொம்ப கஷ்டம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ்.